गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் பீமசேனனை வைத்து கொண்டு ஜராசந்தனுடைய கதையை முடிக்கணும்னு அற்புதமாக பிராமண வேஷத்துல வந்து யாச்சகம் வாங்கி ஜராசந்தனை சம்ஹாரம் பண்றார். பீமசேனன் மூலியமாக ராஜசூய யாகம் நிமித்தமாக. இந்த ஜராசந்த வதமான உடனே ஜராசந்தனை புதிக்காதவர்கள்லாம் பரம சந்தோஷப்படுறா. ஏன்னா அவன் ஒரு மகாபராக்கிரமசாலி. அப்படி ஜராசந்தனுடைய வதமா எடுத்துன்னு எல்லோரும் சந்தோஷப்படுறா. இப்ப மேல அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அடைச்சி வச்சிருக்கானோன்னு, என்னுடைய பந்திகளாக உள்ள அடிமைகளாக அவர்களை விடுவிக்கணும் உடனேன்னு பகவான் உத்தரவு போட்டார். உடனேயே போய் அவளை விடுவிச்ச உடனே அவள் எல்லாரும் பாவம் ரொம்ப நாளா நல்ல ஆகாரங்கள் இல்லை, போராதுக்கு அங்க உள்ள ஹிம்சப்படுத்திண்டு அவர்களை இப்படி ஒரு அடிமைகள் போல இருக்காலாம். அவ உடம்புல தெம்பே இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை. ராஜாதி ராஜர்களா வாழ்ந்த அவர்களுக்கு இப்படி ஒரு துரதிருஷ்ட நிலை, ஆகாரத்துக்கு கூட உள்ள சரியான ஆகாரம் இல்லாம திண்டாடிண்டு நடக்கிறதுக்கு கூட முடியாதபடிக்கு இப்படி நடந்து வரார்கள். அப்படி கஷ்டப்பட்டு வரவர்களுக்கு பகவான் என்ன பண்றாருன்னா, தன் உத்தம ரூபமா இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ரூபத்தை சதுர்புஜத்தோட அவளுக்கு காட்சி கொடுக்கிறாராம். பாவம் ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாம அவளை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பகவான் வைகுண்ட ரூபத்தை காண்பிக்கிறாரா. இதுக்கு மேல ஒண்ணு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாபத்மத்தோட மார்பல மகாலட்சுமியோட தான் ஸ்ரீனிவாசன்னு காண்பிக்கிறார். கழுத்துல கௌஸ்துபமணி, உயர்ந்த பீதாம்பரம் தரித்து கொண்டு மகர குண்டலத்தோட கிரீட்டம், கஸ்தூரி திலக்கம், அப்படியே அந்த கமலாட்சம் போல தாமரையோட எதிர் போல நீண்ட கண்கள், அழகான நீண்ட மூக்கு, மந்தஹாச முகத்தோட இப்படி பகவான் சதுர்புஜத்தோட சங்க சக்கர கதாபத்மங்களோட காட்சி கொடுத்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இத்தனை நாளா அவளுக்கு அன்ன ஆகாரம் இல்லாம உடம்புல தெம்பலே இல்லை. அப்படி தெம்பே இல்லாத சமயமா இருக்கு. ஆனா என்னன்னா அவளுக்கு துருவசுவாமி மாதிரி பகவானை போய் கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு, பகவான் ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இப்படி இருக்கு. பகவானை பார்த்துட்டே கிட்டக்க வர வர அவருடைய கருணா கட்டாட்சத்தினால அவளுக்கு தெம்பு எப்படியோ வந்துருதான். இந்த லோகாயத்தனமா இருக்கக்கூடிய எந்த சுகதுக்கங்களும் அவளை பாதிக்காதபடிக்கு பகவானுடைய தரிசனத்தை பார்த்து அந்த தரிசனத்தினுடைய பாக்கியம், அந்த ஆனந்தத்துல மேல கிருஷ்ணரை குறிச்சு அற்புதமான சில ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரம் பண்றார்கள். இதுல ரெண்டு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்தோத்திரத்துல. அதுல நமக்காகவே இருந்தது போல முதல்ல ஒரு ஸ்லோகம், அப்புறம் பிரசித்தமா உள்ள ஸ்லோகம். அந்த ரெண்டு ஸ்லோகங்களும் என்னன்னு மேல பார்ப்போம். முதல்ல அந்த கிருஷ்ணனை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்றார்கள் இந்த ராஜாக்கள் எல்லோரும். நமஸ்தே தேவதேவேஷா பிரபன்னார்த்திஹரா அவ்யயா பிரபன்னான் பாஹினகா கிருஷ்ணா நிர்வின்னான் கோர சம்ஸ்ருதேஹி நிர்வின்னான் கோர சம்ஸ்ருதேஹி நமஸ்தே தேவதேவேஷா. ஹே தேவதேவா, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகமே பார்த்தா நாம நித்தியபடி கார்த்தால எழுந்து சொல்றதுக்காக உள்ளது. நம்ம மாத்திரையே எழுதி விட்டுக்கலாம். அப்படி இருக்கு இந்த ஸ்லோகம் அற்புதமாக. ஹே தேவதேவேஷா, உனக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ ஏற்பட்ட கருணாமூர்த்தியான இருக்கக்கூடிய பிரபுவுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கலான்னு பார்த்தா எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. பணத்தை கொடுக்கலான்னு பார்த்தா மகாலட்சுமி மனசுல வச்சுட்டு இருக்க, மார்பிள வச்சுட்டு இருக்க. அப்புறம் வேற எந்த திரவியத்தை கொடுத்தாலும் அந்த திரவியங்கள்லாம் நீ இருக்கிறதுனாலதான் அது திரவியமா இருக்கு. அதை எல்லோரும் உலகத்துல அதை வச்சுன்னு உபயோகப்படுத்தின்னு இருக்கா. அப்படி எதுதான் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உன்னுடைய லீலா விபூதியும் உன்னுடைய மகிமையும் உன்னுடைய கருணையும் பார்த்து நாங்க நமஸ்காரம் தான் பண்ண முடியும். நமஸ்தே தேவதேவேஷா பிரபன்ன ஆர்த்திஹரா. யார் கிருஷ்ணா உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணும் கண்ணீருமா கையை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னா அவ மனசுல இருக்கிற அத்தனை துக்கத்தையும் போக்கிட்டு வரான். இங்க ஆர்த்திஹரா அப்படின்னு கூப்பிடுற. ஆர்த்தின்னா
முன்பே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். மனைவிட்ட சொல்ல முடியாது, பசங்கள்கிட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது. தனக்கு தானே அந்த மனசுல நினைச்சிண்டு ராத்திரியில் அழறதற்கே அதுக்கு ஆர்த்தின்னு பேரு. இது யாரால போக்க முடியும்? பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணா அவர் தான் போக்குவர். அப்பேற்பட்ட ஆர்த்திஹரா அவ்யயா, அப்பேற்பட்ட பிரபு நீ. பிரபன்னானு பாகின கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா, உன்னை சேர்ந்தவர்னு யாரெல்லாம் சொல்றாலோ அவளை நீ உடனேயே காப்பாத்திருவியே. நிறுவின்னானு கோரசம் ஸ்ருதேகே. அப்படி ஹே கிருஷ்ணா, உன்னை சேர்ந்தவன் இந்த சம்சார சாகத்துல தப்பிச்சுண்டு நாங்கெல்லாம் திண்டாடின்னு இருக்கோம், இந்த மாயையில மாட்டிண்டு. பிரபு, உன்னுடைய அனுகிரகத்தினால சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இந்த தந்தங்கள்லாம் எதுவும் தெரியாதபடிக்கு நீதான் முக்கியம்னு எங்க மனசுல தோன்றி உன் கூட வந்து சேருவது போல நீ அனுகிரகம் பண்ணும் பிரபு. இந்த சம்சார சாகரத்திலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இங்கே கொண்டு சுகாச்சாரியால் இவா சொல்லுவது போல சொல்லி நமக்காக சொல்லுவது போல தான் இருக்கு. இந்த ராஜாக்கள் உண்மையா சொன்னாலான்னு தெரியல, பிரம்மனிஷ்டால் நாமெல்லாம் பாராயணம் பண்றோம்ல, நமக்காக இது சொல்லுவது போல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அப்படி இந்த சம்சார சாகரத்தில் தப்பிச்சின்னு இருக்கிற எங்களை உன்னுடைய அனுகிரகத்தினால தான் காப்பாற்றணும்னு இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். இது இப்படி சொல்லிட்டு இவா சொல்றாளாம், பிரபு உன்னுடைய மாயையினால தான் இந்த உலகமே இயங்கின்னு இருக்கு. சில சமயத்துல பார்த்தா எல்லாரும் ராஜாதி ராஜர்களாக இருக்கும், சில சமயத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இப்படி திண்டாடின்னு இருக்கும். இதெல்லாம் உன்னுடைய சங்கல்பம். இந்த சுக்க துக்கங்கள்லாம் மாறி மாறி வாருதுன்னு இதை எப்போ ஒருவன் தெரிஞ்சு கொள்றானோ அவன் இதுலேருந்து விடுபட்டுறான். அந்த சுகத்தையும் துக்கத்தையும் கேவலம் தரிசன மாத்திரம் அதை பார்த்துட்டு தான் இருக்கானே தவிர அதை அனுபவிக்கிறது இல்லை. இது எல்லாம் இந்த சரீரத்தை அவலம்பிச்சின இந்த கர்மாக்களுக்கு உடையதே தவிர எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தனியா இருந்து பார்த்துட்டு இருக்கானா உங்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள்லாம் இந்த ராஜ்யம்னு முன்னாடி இருந்து எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாதபடிக்கு நாங்கள் எங்களுக்குள்ளேயே இந்த ராஜ்யம் அவனுக்கு வேணும், அந்த ராஜ்யம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போட்டுண்டு அந்த சண்டையினுடைய விளைவுனால தான் எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த ஜராசந்தன் கிட்ட மாட்டிண்டு இப்படி திண்டாடின்னு இருக்கோம் நாங்கள். அதனால இப்போ என்னன்னா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுவும் சாஸ்வதம் இல்லை அப்படின்னு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியறது பிரபு. ஆனாலும் இந்த அஜ்ஞானத்திலேருந்து பரிபூர்ணமாக நாங்கள் மீளம் எல்லாமே கடமை போல செய்யணும், அதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு இப்படி பகவான் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இவர்கள் எல்லோரும் அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரா. எப்பேற்பட்ட பிரபு நீங்கள், உங்களுடைய திருவடியை தியானம் பண்றது அதை ஆசிரியிச்சு இருக்கிறதா சாஸ்வதம்னு எங்களுக்கு தோணணும். இப்போ உங்களை பார்த்துட்டோம், உங்களை பார்த்ததுனால எங்களுக்கு பசி தாகம் துக்கம் நாங்கள் பட்ட கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதான் சரியான சமயம்னு தோன்றது. இந்த சமயத்தில் உங்களை பார்த்து எங்களுக்கு மனோபக்குவம் வந்த சமயத்தில் எப்படியோ நீங்கள் அனுகிரகம் பண்ணி உங்கள்கிட்ட ஆசை வருவது போல நீங்கள் என்னை பண்ணிட்டீர்களே, ஆனால் அப்புறம் எங்கள் ஜென்மா பற்றி நாங்கள் கவலைப்படவே வேண்டாம். இது ஆனால் என் சாமர்த்தியத்தில் நடக்கவே நடக்காது. வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது நிற்கிறேலே, உங்கள் திருவடியை பிடிச்சின்னு நாங்கள் கெஞ்சி கேட்குறோம். இதுக்கு மேலே இந்த ஒரு மனோபக்குவம் வந்து கூட இதை வீணாக்கக்கூடாது. நீங்கள் தான் சாஸ்வதம்ன்ற எண்ணம் எங்களுக்கு வருவது போல நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் பிரபுன்னு அப்படின்னு இப்படி அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியாக ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः गोविन्दाय नमो नमः. கிருஷ்ணனாகவும் வாசுதேவனாகவும் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹே ஹரையே பரமாத்மனே. ஹே பிரபு, நீ அந்த ஹரி ரூபியா கஜேந்திரனை காப்பாத்தினியே, நீ யாரோ கிடையாது, பரமாத்மான்னு எங்களுக்கு தெரியும். பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமகான்னு யாரெல்லாம் உன் திருவடி ஆசிரியிக்கிறார்களோ அவ பிரபு நான் கஷ்டப்படுறேனேன்னா போதுமா உடனே காப்பாத்திடுவே பிரபு. அப்படி பிரணத கிளேசநாசாய அப்பேற்பட்ட கோவிந்தா நீ காப்பாற்றணும்னு ஏன் சொல்றா கோவிந்தான்னு இங்க ஏன் சொல்றார்கள்னா, ஹே பிரபு இந்த மழை தாங்க முடியலையேன்னு அந்த நந்தகோகுலத்தில் இருக்கிறவா எல்லோரும் இப்படி கிருஷ்ணரை பார்த்த உடனே யாருமே பண்ண முடியாத அந்த கோவர்தனத்தை கையில தூக்கி காப்பாத்திரானோ அப்பேற்பட்ட பிரபுவுக்கு தானே கோவிந்தான்னு பேரு.
அதனால பக்தர்கள் அப்படி கஷ்டப்படுவது போல அந்த சாயை வந்தாலே பகவான் வந்து அவளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், அவளை அதை காப்பாத்திடுவார்னு நிரூபிச்ச. எப்படி நிரூபிச்சேன்னா, யாருமே தூக்க முடியாத அந்த கோவர்தனத்தை கையில தூக்கி நிறுத்தி அந்த பக்தர்கள் எல்லோரையும் காப்பாத்தினியே அப்பேற்பட்ட பிரபு, இதுக்கு இதே பிரமாணம் இருக்கு. அதனால எல்லோரும் என்ன பண்ணணும்னா, சும்மா இப்படியே சாப்பிட்டு தூக்கிண்டு டிஃபன் சாப்பிடாதபடிக்கு கிருஷ்ணருக்கு எப்படி நம்மளை பிடிக்குமோ, நம்மளை எப்படி கிருஷ்ணருக்கு பிடிக்குமோ, நாம எப்படி இருந்தா கிருஷ்ணருக்கு பிடிக்குமோ நம்மளை மாத்திட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டம் வராதபடிக்கு பகவான் பார்த்துப்பார். நல்லவனா இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, வினயமா இருக்கிறது, பக்திமானா இருக்கிறது, விரக்தனா இருக்கிறது, இதெல்லாம் நாம வளர்த்துக்கணும். வெறும் பக்தினா வெறும் பாராயணம் பண்ணிட்டு நாமஜபம் வண்டி பண்ணிட்டு அவனுடைய வீடு இடிஞ்சு போகணும், இவனுடைய பணம் தொலைஞ்சு போகணும், இவன் நாளைக்கு பாட வரான் அவன் பாடாம இருக்கக்கூடாதுன்னு பஜனை பண்ணிட்டு இப்படி மனசுல வச்சுட்டு இருந்தானா அவன் பக்தனே கிடையாது. வெறும் பஜனை பகவன் நாமம் வண்டி பக்தன் கிடையாது. இத்தனை நற்குணங்களோட சேர்ந்து பகவத் ஆராதனம் தான் அதுக்கு உண்மையான பக்தன். அப்படி பகவானுக்கு பிடிச்ச பக்தனா ஆயிட்டோம்னா அப்படி பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. இப்படி யார் வந்து பிரபோ என்னை காப்பாத்துன்னு அவனுடைய பக்தனா அப்படி கேட்டான்னா ஓடி வந்து காப்பாத்தினியே, அந்த நந்தகோகுலத்தில் இருக்கிறவால கோவர்தனை தூக்கி காப்பாத்தினியோன்னு அதான் சாட்சின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட பிரபு நீன்னு இவர்கள் அற்புதமான இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை இந்த ராஜாக்கள் சொல்லி முடிக்கிறார்கள் கிருஷ்ணரை பார்த்து. இதுல 2 ஸ்லோகம் அற்புதமானது. முதல்ல வந்த அந்த நமஸ்தே தேவதேவேஷாவும் இப்போ வந்தக்கூடிய இந்த கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரே பரமாத்மனே 2 முக்கியமான ஸ்லோகங்கள். இதுவும் இந்த முக்கியமான ஸ்லோகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இதெல்லாம் டெய்லி சொல்றது கூட நம்ம பின்னாடி இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். 8வது ஸ்லோகமும் அடுத்த 8 16வது ஸ்லோகமும் முக்கியமான ஸ்லோகங்கள். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார்கள் அந்த ராஜாக்கள். உடனே கிருஷ்ணர் மேல சொல்றாரா, நீங்க சொன்னதுதான் சரி, நீங்க இதுல ஆசை வைக்க வைக்க என்ன ஆகும்னா இது முதல்ல நன்னா இருக்கும், அப்படி நன்னா இருக்குமே தவிர போக 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 அது நம்மளுக்கு துக்கத்துல தான் போய் முடியும். இந்த மாதிரி பணம் 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 பணம்னு ராஜ்யம்னு போய் விழுந்தோன்னா முதல்ல நன்னா இருக்கிறது போல இருக்குமே தவிர கடைசியில பார்த்தா அனர்த்தத்துல முடிஞ்சு உயிரே போகிற மாதிரி ஆயிடும். அதுக்கு நிறைய பேர் உதாரணத்துக்கு இருக்கான்னு மேல ஒவ்வொருத்தையும் உதாரணம் சொல்லிட்டு வர்றார் பிரபு. யாருன்னா ஹைகயாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கார்த்தவீரியார்ஜுனன் முதல்ல பக்தனா தான் இருந்தான். அந்த ஜமதக்னியுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நந்தினி தேனு மேல ஆசைப்பட்டு தானே வீணா போனா, அதனால உயிரே போனது. அதே மாதிரி நகுஷன்னு மொத்தம் நல்லவனா தான் இருந்தான் அந்த சூரியவம்சத்து ராஜா. அப்புறம் வந்து இந்த ஸ்வர்க்கத்து மேல உள்ள ஆசை, பணத்து மேல ஆசையினால சந்திரவம்சத்து ராஜாவா இருக்கக்கூடிய நகுஷன் அவன் வீணா போனான். அதுக்கப்புறம் ராவணனும் சிவபக்தனா இருந்தான், அவனும் வந்து அந்த ஸ்திரீலோலனா இருந்ததுனால அவனும் வீணா போனா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரு பெருசா நினைக்கிறாளுகளோ அவளுடைய முடிவே சரியில்லை. இப்ப கடைசியா நரக்கனும் முதல்ல நல்லவனா தான் இருந்தான். அதுக்கப்புறம் இந்த பணத்திமிரு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெட்டது பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால அந்த ஆசுர பாவம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னே தெரியாது. இந்த பணம் பதவி இதெல்லாம் உள்ள புகுந்துரும். அதனால இது எதுவுமே சாஸ்வதம் இல்லைன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுட்டலே இதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேல எப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்களோ அதே போல நீங்க மேல ராஜ்யம் பரிபாலனம் பண்ணிட்டு கடமைக்காக எல்லோரும் பண்ணிட்டு நீங்க எதெல்லாம் பிரார்த்தனை பண்ணனோ என்கிட்ட அத்தனை விஷயம் உங்களுக்கு சித்திக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன்னு பகவான் அவளை பார்த்து சந்தோஷமாக சொல்ற. இப்படிலாம் பகவான் சொல்லி நீங்கெல்லாம் மேல போய் இப்படியே இருக்கக்கூடாது, ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ராஜ்ய பரிபாலனம் லோகக்ஷேமார்த்தம் தர்மதா பண்ணணும். நிறைய யாகங்கள் பண்ணணும், உங்க கீர்த்திக்காக பண்ணக்கூடாது, லோகக்ஷேமார்த்தம் பண்ணணும். இந்த மாதிரி புத்தியை மாத்திண்டு லோகக்ஷேமார்த்தம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சகிச்சுண்டு இப்படி வாழ்ந்துண்டு பகவானுக்காகவும் லோகத்துக்காகவும் இப்படி வாழ்ந்தெல்லாம் இந்த உலகத்திலேருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடுவீர்கள். இதுதான் சாஸ்வதம். இப்படி யார் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறார்களோ கடமைக்காக எல்லாத்தையும் செய்து கொண்டு மனசுல வந்து எப்பொழுதும் பகவான் மேலதான் ஆசை. அவ பார்க்கறதுக்கு ஏதோ பத்னி புத்திராதிகள் கிட்ட சௌக்கியமா சந்தோஷமா அவள்கிட்ட பிரியம் இருக்கிறது போல இருக்கும். ஆனா அவ மனசு எப்பொழுதும் பகவான் குறிச்சுதான் இருக்கும். பகவான் குறிச்சின கைங்கரியம் அந்த மாதிரி பண்றதுனாலதான் அவள்கிட்ட இவ பிரியமா இருப்பா. ஒரு கால் அதுக்கு அனுகூலமா இல்லைன்னா இந்த பத்னி புத்திராதிகள்லாம் தியாகம் பண்ணிடுவா. அப்படிதான் நிறைய மகாத்மாக்கள்லாம் இருக்கா. அதனால அவளுடைய மனசு அவளுக்குனுடைய அந்த பிரியம் பார்த்தா பகவான்கிட்ட தான் முதல்ல இருக்கும்.
அப்படி இருந்து கொண்டு பகவான் கிட்ட அனன்ய பக்தியை பண்ணி கொண்டு லோகத்துல வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி வாழும்போது தன்னுடைய கடமையெல்லாம் யாரு செஞ்சுட்டு இப்படி வரார்களோ அவர்களை கடைசி காலத்துல அவளை தன்கிட்ட அழிச்சிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எப்படியோ நான் அழிச்சின்றுவேன்னு பகவான் கையெழுத்து போட்டு கொடுக்கறது போல இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஆகையினால எல்லோரும் கடமையாக இதை செஞ்சுட்டு வாங்கோ, அப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தேன்னா கடைசியா நான் உங்களை அழிச்சின்றுவேன்னு இப்படி அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி மேல அவ என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லி பகவான் தன் சொல்றதை பூர்த்தி பண்றார். இப்படி பகவான் தன் பேசிட்டு மேல சகதேவனை கூப்பிடுறாராம். சகதேவனை கூப்பிட்டு இவாளுடைய நிலைமை பார்த்தாலே ரொம்ப மோசமா இருக்கு, எவ்வளோ நாள் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆனதுன்னு தெரியல. உடனடியாக அவளுக்கு நல்ல வஸ்திரங்கள், நல்ல கட்டிக்கக்கூடிய உயர்ந்த பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து நகைகள்லாம் கொடுத்து அவள் ராஜாக்கெல்லாம் எப்படி இருந்தாலோ அப்படி இவாளை முதல்ல ஆக்கி நிறைய ஆகாரம் போடணும். அவளுக்கு தாம்பூலங்கள் இதெல்லாத்தையும் கொடுத்து முதல்ல இந்த ஆகாரங்கள்லாம் போட்டு அவளுக்கு எப்பயும் போல வயர் நிறைய சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியல, சாப்பிட்டாலே இந்த களைப்பெல்லாம் போயிடும். நல்ல மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு ஆகாரம் தாம்பூலம் இவைகள்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சகதேவன்கிட்ட கிருஷ்ணர் சொல்லி அனுப்புறார். சகதேவரும் எல்லாரையும் அழிச்சுன்னு போறார். அப்படி அவெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு தாம்பூலம் எல்லாம் போட்டுன்னு வயர் நிறைய ஆகாரம் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட மேலே விடை பெற்று கொண்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது அவள் ராஜாக்கள் ரொம்ப நாளாக இங்கே பந்தியெலாம் இருக்கிறதுனால அவளுக்கு தனங்கள்லாம் இல்லை, எல்லாம் போயிட்டு தான். உடனே அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம். அவளுக்கு தனித்தனியாக ரசங்கள் அத்தனையிலையும் அவளுக்கு வேணுங்கிற அந்த சம்பத்தெல்லாம் போய் ராஜ்ய பரிபாலனுக்கு வேணுங்கிற பணம் இவங்ககிட்ட தான் நிறைய கொட்டி கிடக்கே, அதுலேருந்து எடுத்து அந்த ராஜாக்களுக்கு கொடுத்து இதை வச்சு நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன உடனே அவளுக்கு இந்த அடிமைத்தனத்திலேருந்து நீக்கி மேலே பரிபாலனம் பண்ணுறதுக்கு பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இந்த மாதிரி பிரபு உண்டான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி, பிரபு நாங்கள் பிரார்த்தனை பண்ணது போல இப்படி தான் நாங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், முன்பு மாதிரி நாங்கள் அடித்து கொண்டு எவராஜ்யத்தை அவன் எடுத்துக்கணும் அவராஜ்யத்தை நாங்கள் எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது, கடமை போல நாங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், இதை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பும்போது பகவானும் ஆசீர்வாதம் பண்றார். அதே போலயே அத்தனை ராஜாக்கள் கிருஷ்ணர் சொன்னது போல தன்னுடைய கடமையாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அத்தனை பேரும் பகவத் பக்தர்களாக இருந்தார்கள்னு இவாளுடைய கதையை பிரம்மனிஷ்டால் சொல்றார். மேல வந்த காரியம் முடிஞ்சிருத்து, கிருஷ்ணர் கிளம்பணுமோனும். இப்ப ஜராசந்தனுடைய வதமும் ஆயிடுத்து, இந்த ராஜாக்களையும் விடுபிட்டாச்சு. மேல ராஜசூய யாகம் பண்ணணும்ன்றதுனால அங்க சகதேவனும் வந்திருக்கார். சகதேவனை அழிச்சுண்டு பீமனையும் அர்ஜுனனையும் அழுத்தி கொண்டு ஒரு ரதத்துல சீக்கிரமாக போய் இந்திரபிரஸ்தத்துல இந்த விஷயத்த சொல்லணும்னு கிருஷ்ணர் கிளம்புறார். ஜராசந்தனுடைய வதம் ஆயிடுத்து அப்படின்றது அப்படியே தெரிஞ்சு தர்மபுத்திரருக்கும் தெரிஞ்சிருது. அப்படி கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி அவ எல்லாரையும் எதிர்கொண்டு அழைக்கணும்னு தர்மபுத்திரர் சந்தோஷமாக இருக்கார். அப்படி ஜெயஸ்ரீயோட அந்த கிருஷ்ணர் வரும்போது சங்கநாதம்லாம் பண்றார்களாம். அங்க கிருஷ்ணருக்கு வேண்டியவர்கள் பஞ்சபாண்டவர்களுக்கு வேண்டியவர்கள். அந்த சங்கநாதத்தை கேட்டா அங்க பஞ்சபாண்டவர்களுக்கு வேண்டாதவர்களும் இருக்கலாம், அங்க துவேஷிப்பவர்களும் இருக்கலாம். அவளுக்கெல்லாம் பயம் உண்டாருதான். அந்த ஜராசந்தனே வதமா எடுத்து நாமெல்லாம் இவாளை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குன்னு அவளுக்கெல்லாம் பயம் உண்டாகிறது போல இருக்கா அந்த சங்கநாதம். துரியோதனாதிகள் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படி உண்டாகிறது கிருஷ்ணரை பார்த்த உடனே தர்மபுத்திரர் எதிர்கொண்டு அழைக்கணும்னு சித்தமாக இருக்கார். கிருஷ்ணரும் தர்மபுத்திரருடைய தம்பிகள்லாம் அழித்து கொண்டு கொஞ்சம் நிற்கிறார். பீமசேனன் நேராக போய் தர்மபுத்திரருக்கு நமஸ்காரம் பண்ணி, அண்ணா ஜராசந்தனுடைய வதமாயிடுத்து, கிருஷ்ணனுடைய கிருப்பையினால ஜராசந்த வதமானது நடந்ததுன்னு உடனே பரம சந்தோஷமா தர்மபுத்திரருக்கு பீமன் ஆலிங்கனம் செய்து கொண்டார், அர்ஜுனன் ஆலிங்கனம் செய்து கொண்டார், நகுல சகதேவல் ஆலிங்கனம் செய்து கொண்டு கடைசியா கிருஷ்ணரை ஆலிங்கனம் செய்து கொண்டு அவருக்கு என்ன பதில் பண்ண முடியும்? அவர் இந்த குந்தி புத்திரர்களா இருக்கக்கூடிய இந்த பஞ்சபாண்டவர் மேல வச்ச பிரியம் யார் மேலேயும் வைக்கலங்க. நேர் சம்பந்தியா இருக்கக்கூடிய அந்த துரியோதனன் மேல அவ்வளவு பிரியம் இல்லை. இந்த பஞ்சபாண்டவருக்கு மேல வச்ச பிரியம். தர்மபுத்திரர் நாங்க என்ன பதில் பண்ண போறோம் கிருஷ்ணா தெரியல, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை கஷ்டத்தையும் உன்னுடைய கஷ்டமா நினைச்சுட்டு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறீன்னு சொல்லிட்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியலையா. அப்படி கிருஷ்ணரை ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படி சின்ன பையன் போல கதர்றார். எல்லாம் நன்றி செலுத்துவது போல தன்னுடைய பாஷ்பத்தினால கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவிச்சாராம். தர்மபுத்திரரை சமாதானம் பண்ணி இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்வாசப்படுத்தி அப்படி பஞ்சபாண்டவர்களோட சேர்ந்து கிருஷ்ணர் அந்த இந்திரபிரஸ்தத்துக்குள்ள வரார் அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலே ராஜசூய யாகம் எப்படி நடந்தது அதெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் வருது. அப்படி கிருஷ்ணர் பக்தவத்சலனா இருக்கக்கூடிய பிரபு துவாரகையில் இருந்து கொண்டு இந்த ராஜசூய யாகம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவர் தான்.
அதுக்கும் உள்ள முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஜராசந்தம் வதம் ஆனாதான் அவளால் பண்ண முடியுன்றதுனால பீமசேனனை வைத்துக்கொண்டு இந்த ஜராசந்தனையும் சம்ஹாரம் பண்ணி ஜெயஸ்ரீயோட இந்த இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தார்கள்ன்றதோட பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலும் எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச त्रिसप्ततितमोऽध्यायः श्रीशुकोवाच अयुते द्वेषतान्यष्टौ लीलया युधि निर्जिताः ते निर्गता गिरिद्रोण्यां मलिनामलवाससः क्षुत्क्षामाः शुष्कवदनाः संरोधपरिकर्षिताः ददृशुस्ते घनश्यामं पीतकौशेयवाससं श्रीवत्साङ्कं चतुर्बाहुं पद्मगर्भारुणेक्षणं चारुप्रसन्नवदनं स्फुरन्मकरकुण्डलं पद्महस्तं गदाशङ्ख रथाङ्गैः उपलक्षितं किरीटहारकटक कटिसूत्राङ्गदाचितं भ्राजद्वरमणिग्रीवं निवीतं वनमालया पिबन्त इव चक्षुर्भ्यां लिहन्त इव जिह्वया जिघ्रन्त इव नासाभ्यां रम्भन्त इव बाहुभिः प्रणेमुः हतपाप्मानः मूर्धभिः पादयोर्हरेः कृष्णसन्दर्शनाह्लाद ध्वस्तसंरोधनक्लमाः प्रशशंसुः हृषीकेशं गीर्भिः प्राञ्जलयो नृपाः राजानवूचुः नमस्ते देवदेवेश प्रपन्नार्तिहराव्यया प्रपन्नान् पाहि नः कृष्णा निर्विन्नान् घोरसंसृतेः नैनं नाथान् वसूयामो मागधं मधुसूदना अनुग्रहो यद्भवतः राज्ञां राज्यच्युतिर्विभो राज्यैश्वर्यमदोन्नद्धः न श्रेयो विन्दते नृपः त्वन्माया मोहितो अनित्या मन्यते सम्पदो अचलाः मृगतृष्णां यथा बाला मन्यन्त उदकाशयम् एवं वैकारिकीं मायाम् अयुक्ता वस्तु चक्षते वयं पुरा श्रीमदनष्टदृष्टयोः जिगीषयास्या इतरेतरस्पृधः घ्रन्तः प्रजास्वा अतिनिर्घृणाः प्रभो मृत्युं पुरस्त्वा विगणय्य दुर्मदाः स एव कृष्णाद्य गभीररंहसा दुरन्तवीर्येण विचालिताश्रियः कालेन तन्वा भवतोऽनुकम्पया विनष्टदर्पाश्चरणौ स्मरामते अथो न राज्यं मृगतृष्णिरूपितं देहेन शश्वत् पततारुजाम्भुवा उपासितव्यं स्पृहयामहे विभो क्रियाफलं प्रेत्य च कर्णरोचनं तं नः समादिशोपायं येन ते चरणाब्जयोः स्मृतिर्यथा न विरमेत् अपि संसरतामिह कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्रीशुक उवाच संस्तूयमानो भगवान् राजभिः मुक्तबन्धनैः तानाह करुणस्तात शरण्यः श्लक्ष्णया गिरा। श्रीभगवानुवाच अद्य
प्रभृतिवो भूपाः मय्यात्मनि अखिलेश्वरे सुदृढा जायते भक्तिः बाढमाशंसितं यथा दिष्ट्या व्यवसितं भूपाः भवन्तर्तभाषिणः श्रियैश्वर्यमदोन्नाहं पश्य उन्मादकं नृणां हैहयो नहुषो वेणः रावणो नरको अपरे श्रीमदात् भ्रंशितास्थानात् देवदैत्यनरेश्वराः भवन्त एतद्विज्ञाय देहादि उत्पाद्यमन्तवत् मां यजन्तो अध्वरैर्युक्ताः प्रजाधर्मेण रक्षथा सन्तन्वन्तः प्रजातन्तून् सुखं दुःखं भवाभवौ प्राप्तं प्राप्तं च सेवन्तो मच्चित्ता विचरिष्यथ उदासीनाश्च देहादौ आत्मा रामाधृतौ व्रताः मय्यावेश्य मनः सम्यक् मामन्ते ब्रह्म यास्यथ। श्रीशुक उवाच इत्यादिश्य नृपान् कृष्णः भगवान् भुवनेश्वरः तेषां न्ययुङ्क्त पुरुषान् स्त्रियो मज्जनकर्मणि सपर्यां कारयामास सहदेवेन भारत नरदेवोचितैर्वस्त्रैः भूषणैः स्रग्विलेपनैः भोजयित्वा वरान्नेन सुस्नातान् समलङ्कृतान् भोगैश्च विविधैर्युक्तान् ताम्बूलाद्यैः नृपोचितैः ते पूजिता मुकुन्देन राजानो मृष्टकुण्डलाः विरेजुः मोचिताः क्लेशात् प्रावृडन्ते यथाग्रहाः रथान् सदश्वानारोप्य मणिकाञ्चनभूषितान् प्रीणय्य सूनृतैर्वाक्यैः स्वदेशान् प्रत्ययापयत् तयेवं मोचिताः कृच्छ्रात् कृष्णेन सुमहात्मना ययुस्तमेव ध्यायन्तः कृतानि च जगत्पतेः जगदुः प्रकृतिभ्यस्ते महापुरुषचेष्टितं यथान्वशासत् भगवान् तथा चक्रुरतन्द्रिताः जरासन्धं घातयित्वा भीमसेनेन केशवः पार्थाभ्यां संयुतः प्रायात् सहदेवेन पूजितः गत्वा ते खाण्डवप्रस्थं शङ्खान् दद्मुः जितारयः हर्षयन्तः स्वसुहृदः दुर्हृदां चासुखावहाः तच्छ्रुत्वा प्रीतमनसः इन्द्रप्रस्थनिवासिनः मेनिरे मागधं शान्तं राजा चाप्तमनोरथः अभिवन्द्य अथ राजानं भीमार्जुनजनार्दनः सर्वमाश्रावयाञ्चक्रुः आत्मना यदनुष्ठितं निशम्य धर्मराजस्तत् केशवेनानुकम्पितम् आनन्दाश्रुकलां मुञ्चन् प्रेम्णानोवाच किञ्चन श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे कृष्णाद्यागमने 63तमोऽध्यायः।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।